வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அன்கன்வென்ஷனல் கரியர்ஸ் அண்ட் கோர்சஸ் என்று சொல்லப்படும் மரபு சாரா படிப்புகள் பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். அந்த வகையில் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04030632994 மற்றும் 30427777. சார் வணக்கம். வணக்கம். So the unconventional careers as well as unconventional courses, இது நம்ம பார்க்கணும். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி டிபிக்கலான கோர்சஸ்னு சொல்லப்படுற இந்த மெடிக்கல், இன்ஜினியரிங், பிகாம், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற மத்த கோர்சஸ், பிஎஸ்சி, பிசிக்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எந்த கோர்ஸா இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு கரியர் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் தான் நம்ம சொல்றோம். அது வரைக்கும் இந்த ஸ்கூல் அந்த மாதிரி வந்துடுறாங்க பசங்க எல்லாம். 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அவங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு அவங்களுடைய கரியரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி. சோ அப்ப என்னென்ன கிரைட்டீரியாலாம் அந்த ஸ்டூடெண்டோட செக்லிஸ்ட்ல இருக்கணும் பிஃபோர் சூசிங் தி கோர்ஸ்? ஆக்சுவலா கோர்ஸ் அப்படிங்கறது முக்கியமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம யாரும் ஆசைப்பட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை, நம்மள ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு, ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மாணவர் நிச்சயமாக ஐஐடி வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு இல்லையா? அப்ப அவர் இன்ஸ்டிடியூஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது பாக்குறாரு. அவர் அந்த இடத்துல கோர்ஸை பாக்குறது இல்ல. இதே ஃபார்முலா தான் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதே ஐஐடில ஒரு கோர்ஸ் கிடைச்சிருந்தா ஐஐடிக்குள்ளேயே கோர்சஸ்க்குள்ள எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த கோர்ஸ் நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி அப்படி சிச்சுவேஷன் வர்ற இடத்துல நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 60% மாணவர்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்க இப்ப ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எந்த ஒரு ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் எழுதினாலும் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு நேரடியா உங்களுக்கு கலந்தாய்வு பண்ண போறது இல்ல. எல்லாமே ஆன்லைன்ல பண்ணணும். இதுல 60% மாணவர்கள் தவறு பண்றாங்க. இப்ப போன வருஷம் சென்றாண்டு நாங்க நிறைய மாணவர்கள் 10,000 ரேங்க் மேல வாங்கினவங்களுக்கு நாங்க ஐஐடில நாங்க சீட் வாங்கி கொடுத்தோம். 10,000 ரேங்க்கு ஐஐடி கிடைக்குது. 11,000 எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சந்தீப் ராஜன் சொல்லிட்டு 11,197 ரேங்க் ஐஐடி கான்பூர்ல பிடெக் மெட்டீரியல் சயின்ஸ் கிடைக்குது. அது மாதிரி ஜெனரல் கேட்டகரியில 5,486 ரேங்க் வாங்கின பையனுக்கு ஐஐடி மெட்ராஸ் கிடைக்குது. அப்படின்னா மொத்த சீட்டே 4,895, 5,800 கிடைக்குது. அப்படின்னா இவ்வளவு இவங்களுக்கு முன்னாடி வாங்கின நிறைய பேர் இந்த சாய்ஸ் எப்படி கொடுக்கணும்னு தெரியாம தவறுகள் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம விளம்பரங்கள் பாக்குறோம். எத்தனை பேர் ஜேஇ மெயின் கிளியர் பண்ணாங்க, எத்தனை பேர் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணாங்க, எவ்வளவு பேர் ஐஐடிக்குள்ள போனாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போனாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கதான் கிளியரிங் ரேஷியோ அவங்க கொடுக்கறாங்களே ஒழிய எவ்வளவு பேர் ஐஐடிக்குள்ள போறாங்கன்னு. அதனால இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால மாணவர்கள் இது எப்படின்னா நல்லா ஓடி வர்றாங்க, பினிஷிங் லைனுக்கு முன்னாடியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துறாங்க, லைனை டச் பண்றதே இல்ல. அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. பட் இல்ல இந்த இடத்துல ஸ்கார்சிட்டியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். சென்னையில இருந்து சௌமியா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சௌமியா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சௌமியா ஹலோ சௌமியா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சார் நான் பைலட் படிக்க ஆசைப்படுறேன். என்ன படிக்க ஆசைப்படுறீங்க சௌமியா? பைலட்க்கு படிக்க ஆசைப்படுறேன். ஓகே. இப்ப நான் +1ல என்ன குரூப் செலக்ட் பண்ணும், அப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தின டீடைல்ஸ், அப்புறம் அதுக்கு காஸ்ட் எவ்வளவு, நான் படிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், அப்ராட்ல அதை பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? ஓகே. ஆக்சுவலா நாங்க 17 to 21 நாங்க வெளிநாடு எங்கேயுமே நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இந்தியால படிக்கிறது தான் உங்களுக்கு சேஃபஸ்ட் எனி ஜெண்டருக்கு பிகாஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க கேட்ட பைலட் ட்ரைனிங்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அண்ட் ஏவியேஷன் கீழே இந்திரா காந்தி ராஷ்டிரிய உடான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அது ரேபரேலி யூபில இருக்கு. நீங்க எங்க போய் நீங்க பைலட் ட்ரைனிங் படிச்சாலும் கடைசியா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு நீங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வாங்கணும். கோர்ஸ் ஃபீஸ் 32 lakhs ஆகும். கம்பல்சரியா நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப்பா தான் இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு they will test you on நிறைய analytical skills and science orientation applications இதுக்கு mandatory. இந்த டெஸ்ட்க்கு வாம்பாட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் நடக்கும். and psychologically as well as physically and mentally you would be very fit. இல்லனா நீங்க பைலட் ட்ரைனிங் நீங்க பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி
உங்களுக்கு வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளைட் வந்து பேசிக்கலி ஒரு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கூடிய அந்த மாதிரி ஒரு ஃபிளைட் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்றதுல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அண்ட் ஏவியேஷன் கீழே, அதனால உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால அங்க போய் படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தாராபுரத்திலிருந்து பிரீத்தி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரீத்தி வணக்கம். பிரீத்தி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். பிரீத்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பிரீத்தி பதிவு செய்யுங்க. சார், பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இப்போ வந்திருக்குன்னு சொல்றாங்க, அது ஸ்கோப் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது மாதிரி ஒரு கோர்சஸ் வந்து டிகிரி முடிச்சு தான் அவங்க வந்து போவாங்க. ஆக்சுவலா இல்லைன்னா வந்து நீங்க பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்துட்டு நீங்க போகலாம். இல்ல வந்து நீங்க இந்த கோர்ஸ் எதுக்காண்டி நீங்க விரும்புறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கோர்ஸ் நல்லா இருக்கு, அதாவது டாக்டருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். இல்ல, நீங்க முதல்ல சொன்னது பர்சனல் அசிஸ்டன்ட் சொன்னீங்க. இது வந்து லேட்டஸ்ட், இது வந்து இப்பதான் வந்து வந்துட்டு இருக்கு. பட் இதனோட இன்னும் ஃபர்ஸ்ட் பேட்சோ வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்னும் இது ஆகல. பட் இதுக்கு வந்து நீங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன், இப்ப ஜிப்மர்ல வந்து உங்களுக்கு வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. சிஎம்சில உங்களுக்கு 17 பாராமெடிக்கல் கோர்ஸ், சிஎம்சி அப்ளிகேஷன் முடிஞ்சு ஜிப்மர் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி இதை விட பெட்டர் கோர்சஸ் வந்து நீங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் வந்து நீங்க நல்ல கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே சரி எம்பிபிஎஸ் தான் லைஃப் அப்படின்னு நினைச்சு எங்கெங்கயோ போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்க வந்து நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி நீங்க போய் படிச்சீங்கன்னா இங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 3 years plus 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது படிச்சு முடிச்சோன்னா நீங்க ஜான் ஹாப்கின்ஸ் யூஎஸ்ல இருக்கு, அங்க போய் நீங்க வந்து ரேடியாலஜி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் இங்க உள்ள ஒரு நல்ல டாக்டர் லெவலுக்கு நீங்க ஈக்குவல் ஆயிடுவீங்க. அதுக்கு செலவழிக்கிறது வந்து ஒர்த். பட் அதுக்கு நல்லா இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம செலவழிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம செலவழிக்கலாமான்னு போறது வந்து கரெக்டா இருக்கும். நெல்லையிலிருந்து சதீஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சதீஷ் வணக்கம். சதீஷ், உங்களோட கேள்வி என்ன? சார், பயோமெடிக்கல் பத்தி கொஞ்சம். ஹலோ. ஆக்சுவலா பயோமெடிக்கல் அப்படிங்கிறது வந்து யூல் பி பிரிங்கிங் இன்ஜினியரிங் டிசைன் டெக்னாலஜி இந்த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் மெடிசன். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம என்னென்ன வந்து மெடிசன்ஸ் வரைக்கும் இல்ல பயாலஜி சயின்ஸ் வரைக்கும் கொண்டு வரது வந்து பயோமெடிக்கல்ல படிப்பீங்க. நீங்க பயோமெடிக்கல்ல நீங்க எங்க படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் போஸ்ட் கிராஜுவேஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ், சிஎம்சி வெள்ளூர், ஸ்ரீ சித்ரை திருநாள் எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் தராங்க. ஒரு செமஸ்டர் ஐஐடியில் படிக்கணும், ஒரு செமஸ்டர் சிஎம்சியில் படிக்கணும், ஒரு செமஸ்டர் ஸ்ரீ சித்ரா திருவனந்தபுரத்தில் படிக்கணும். திருப்பி வந்து நீங்க ஐஐடி கம்ப்ளீட் பண்ணணும். 2.5 years கோர்ஸ். இதுக்கு வந்து 8,000 இருந்து 15,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்க நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் இருக்கு. இங்க வந்து சப்போஸ் இப்ப நீங்க பிரெயின்ல வந்து என்ன மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதாகுது, அதுக்கு ஒரு டாக்டரோட இன்புட் தேவை, ஒரு இன்ஜினியரோட இன்புட் தேவை, ஒரு நியூரோ சயின்ஸோட இன்புட் தேவை. இதெல்லாம் படிக்கிறதுக்கு மாசம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. ஒரு செமஸ்டருக்கே ஃபீஸ் வந்து 5,000 rupees தான். அதே மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ல இருந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி பிளஸ் ஐஐடி டெல்லி தே ஆர் ஆஃபரிங் பேசிக்கலி பயோ டிசைன் ஒரு ப்ரோக்ராம். இதுக்கும் வந்து 25,000 rupees per month ஸ்டைஃபண்ட் தராங்க. ஒரு செமஸ்டர் நீங்க ஸ்டான்ஃபோர்ட் அமெரிக்கால படிக்கணும், ஒரு செமஸ்டர் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில படிக்கணும், ஒரு செமஸ்டர் நீங்க வந்து ஐஐடி டெல்லியில படிக்கணும். இப்படிலாம் கோர்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய பேர் தெரியாது. இதுக்கு நீங்க எந்த குரூப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து எம்பிஏ ஆர் எம்எஸ்சி ஆர் எம்எஸ் ஆர் எம்டெக் ஆர் பிஹெச்டி ஆர் எம்பிபிஎஸ் முடிச்சு இந்த கோர்ஸ் போலாம். விருதுநகரிலிருந்து பாலசண்முகி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், என்னோட பொண்ணு வந்து இப்ப 12th முடிச்சிருக்கா சார். அதுல அக்ரிகல்ச்சர் படிக்கலாம்னு ஐடியா இருக்கு. அதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் எல்லாம் பாப்பாங்களா இல்ல கவுன்சிலிங்ல அந்த மாதிரி எதுவும் போகணுமா சார்? ஆக்சுவலா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்க மெயினா வந்து 50 மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. மேத்ஸ்ல 50, பிசிக்ஸ்ல 50, கெமிஸ்ட்ரியில 50, பயாலஜி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுலயும் 50. இது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா அதுல 50. மொத்தம் இந்த 200 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த மாணவர் என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்கிறத பொறுத்து தரவரிசை பட்டியல் வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங் வச்சு நீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதனோட இணையதளம் வந்து www.tnau.ac.in அதுல நீங்க அப்ளை பண்ணி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது தவிர வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல ஆர்கனைஸ் பண்றாங்க. பட் அதனோட விண்ணப்பங்கள் எல்லாமே முடிஞ்சது. அதனால நீங்க பிஎஸ்சியில என்ன கோர்சஸ் கிடைச்சாலும் இல்ல பிடெக்ல 8 கோர்ஸ் இருக்கு. அதுல எனர்ஜி என்வரன்மெண்டல் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு, அக்ரி பயோடெக்னாலஜி இருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கலி அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ஒரு 8 கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அக்ரி படிச்சதுக்கு அப்புறம் நீங்க மாஸ்டர்ஸ் வந்து நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா ஐஎம் அகமதாபாத்ல வந்து உங்களுக்கு எம்பிஏ வந்து படிக்கிறதுக்கு
கேட் எழுதி போகும்போது நீங்க ஒன்லி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மற்ற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. அதனால மேனேஜ்மெண்ட்லயே நீங்க வந்து ஐஎம் அகமதாபாத்ல போய் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கலாம். அந்த ஐஎம் அகமதாபாத் சொல்லும் போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் சார். நாமக்கல்லில் இருந்து பிரகாசம் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாசம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. பிரகாசம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. பையன் +2 முடிச்சிருக்காரு மேடம். ஓகே. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிரகாசம். ஓகே, எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்ரி காரைக்குடியில மட்டும்தான் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இங்க வந்து நீங்க படிக்கலாம். பட் நாங்க என்னன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த கரோஷன் ஓரியன்ட் ஏரியால வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து ஹெல்த் அசார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த கோர்சஸை பத்தி தெரியாம நீங்க போய் எடுத்து படிக்க வேண்டாம். அதனால அந்த துறையை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏரியால என்னால ஒர்க் பண்ண முடியுமா, அதுக்கு எனக்கு வந்து ஹெல்த் பெர்மிட் பண்ணுமா, அதெல்லாம் உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த கோர்ஸ் சூஸ் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். சென்னையிலிருந்து அபிராமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து மெட்டீரியல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது இருக்கு. சோ மெட்டீரியல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அபிராமி. மெட்டீரியல் சயின்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த எமர்ஜிங் ஏரியா. பிகாஸ் நீங்க தமிழ்நாட்டில் வந்து 3 கல்லூரிகள்ல தான் இருக்கு உங்களுக்கு வந்து. ஒன்னு வந்து NIT திருச்சியில இருக்கு, இன்னொன்னு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து உங்களுக்கு காலேஜ் ஆஃப் கிண்டியில மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு, அண்ட் மெட்டலர்ஜி மெட்டீரியல் சயின்ஸ் வந்து NITல இருக்கு. அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்துல இருக்கு, PAG டெக் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், இந்த 4 கல்லூரிகள்ல தான் இருக்கு. மெட்டலர்ஜி மெட்டீரியல் சயின்ஸ்ல நீங்க வந்து எனி நியூ மெட்டீரியல் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து காம்போசிட் மெட்டீரியல் இருக்கு. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லேப்டாப் எடுத்தோம்னா லேப்டாப்ல உள்ள ஸ்கிரீன் வந்து ஒரு சிங்கிள் மெட்டீரியல் கிடையாது. இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைவர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க நீங்க மெட்டீரியல் சயின்ஸ்ல படிப்பீங்க. நல்ல ஏரியா எடுத்து படிச்சீங்கன்னா மாஸ்டர்ஸ்ல நிறைய உங்களுக்கு வந்து PG கோர்சஸ் இருக்கு. புதுச்சேரியிலிருந்து தனிகாச்சலம் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தனிகாச்சலம் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் தனிகாச்சலம், உங்களோட கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. தனிகாச்சலம் வணக்கம். சென்னையிலிருந்து சிவா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிவா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சிவா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நீங்க 2 கேள்விகள் தான். சொல்லுங்க சிவா. இப்போ இந்தியாவில படிக்கிறதுக்கு MBA அண்ட் அப்ராட்ல பண்றதுக்கு MBA என்ன வித்தியாசம்? அண்ட் இப்ப ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஹையஸ்ட் பே ஜாப்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சிவா. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்தியாவில் எப்படி நல்ல தரமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அது மாதிரி வெளிநாட்டிலயும் வந்து நிறைய தரம் இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால நீங்க எங்க வெளிநாடுகள்ல எந்த கண்ட்ரில எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்கிறது வந்து மிக மிக முக்கியம். நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து அங்க உள்ள டாப் யூனிவர்சிட்டியில கிடைச்சா நீங்க போய் படிக்கலாம், செலவழிக்கிறது வந்து ஒர்த். அப்படி இல்லைன்னா நீங்க இந்தியாலே வந்து படிக்கிறது வந்து ஃபார் பெட்டர். சாரி, நல்லா வந்து நீங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து MBA இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்காது. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா MBA இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது பேசிக்கலி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள உங்களோட ஐடியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. இது நிறைய சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நடக்குது. இன்ஸ்டிடியூஷன் வந்து அதோட குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் வந்து கிடைக்காது. இந்த என்வாயன்மெண்ட் இல்லைன்னா நீங்க நல்லா படிக்க முடியாது. So difference between doing an MBA in India as well as in abroad அப்படி பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ஜெயகாந்தன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயகாந்தன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். என் பொண்ணு BR படிக்கணும்னு ஆசைப்படுறாமா. BR ஓகே. அதுதான் எப்படி அதோட ஸ்கோப் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. தெரிஞ்சுக்கலாம் ஜெயகாந்த். ஆர்கிடெக்சர் வந்து பேசிக்கலி வந்து நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல அப்ரூவல் இருக்கான்னு சொல்லிட்டு www.coa.org இணையதளத்துல போய் பார்க்கணும். ஏன்னா இது நீங்க MBBS படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரியா நீங்க வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ் நம்பர் இருந்தா தான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அதே சேம் கேஸ் வித் ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சருக்கு வந்து நீங்க வந்து அதோட வந்து நீங்க AICTE இணையதளத்திலையும் வந்து நீங்க போய் பார்க்கணும். அது www.aicti-india.org. இது வந்து நீங்க நாட்டாங்கிற டெஸ்ட் எழுதணும், நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். இது வந்து இந்தியாவில் நீங்க எங்க ஆர்கிடெக்சர் படிக்கனாலும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணாம நீங்க போகவே முடியாது. இந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து 200க்கு 80 மார்க் மினிமம் வாங்கியிருக்கணும். ஹையஸ்ட் மார்க் வந்து இந்தியாவில் 145 தான். உங்க +2 மதிப்பெண்கள் வந்து 200 மதிப்பெண்கள் எடுப்பாங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா 1200 டிவைடட் பை 6, அது 200 மார்க் எடுப்பாங்க. ஓவரால் எல்லா மார்க்கும் சேர்த்து தான்
சப்ஜெக்ட் வாரியா கிடையாது. இந்த ரெண்டும் சேர்த்து 400 மார்க்குக்கு நீங்க வந்து 310க்கு மேல வாங்கினீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து நீங்க நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆல் இந்தியாவில் தனித்தனியா விண்ணப்பிக்கணும். பிகாஸ் நீங்க தமிழ்நாட்டில் நல்லா இல்லாத கல்லூரிகளில் வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஏன்னா பாதி வந்து ஆர்கிடெக்சர் நிறைய பேர் ஃபேக்கல்ட்டி கிடையாது, அதனாலதான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. ஆனா நீங்க குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். நாமக்கல்லில் இருந்து வித்யாசாகர் காத்திருக்கிறார், பேசலாம். வித்யாசாகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க வித்யாசாகர். தொடர்ந்து உங்களுடைய கேள்வி என்ன வித்யாசாகர், பதிவு செய்யுங்க. பிஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சா நல்ல வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல? தெரிஞ்சுக்கலாம். இல்ல டெஃபினட்டா வந்து வாய்ப்புகள் இருக்கு. பட் எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம். பிகாஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலபஸஸ் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. பிகாஸ் ஐஐடி, பிட்ஸ் பிலானி இதெல்லாம் வந்து அட் பார் வித் இன்டர்நேஷனல் சிலபஸ். அண்ட் செகண்ட் டயர் இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்ப தமிழ்நாட்டில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி, இந்த மாதிரி வந்து டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், என்ஐடி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஐஐடியில் சொல்லி தரதுல ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% சிலபஸ் கவர் பண்ணுவாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா இந்த மாதிரி 4 கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து +or-5% இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட சிலபஸ் வந்து வேற. ஆல் 550+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இவங்களோட சிலபஸ் வந்து நீங்க வந்து கேட் சிலபஸ்ல 1/3 தான் படிப்பீங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் கேட்ல குவாலிஃபை ஆக முடியல. தமிழ்நாடு வந்து இதுல கேட்ல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 9வது 10வது இடத்துல இருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து எடுத்தா கூட இந்த சிலபஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுனால இது இன்ஜினியரிங்க்கு மேல நீங்க வந்து பாலிடெக்னிக் மேல இன்ஜினியரிங் கீழே உள்ள சிலபஸ். அதனால இந்த மாணவர்கள் வந்து நிறைய அகில இந்திய அளவுல வந்து நிறைய மாஸ்டர்ஸ்ல போறதுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து தடையா இருக்கிறது. அதனால நீங்க இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல சிலபஸ் நல்ல உள்ளது படிச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. More than a course, institution plays a vital role. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு டிகிரி. நம்ம லோக்கல்ல படிச்சோம்னா லோக்கல்ல உள்ள ஹோட்டலுக்கு போவோம். ஐஎச்எம் மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போவீங்க. ஐஎச்எம் அவுரங்காபாத் போனா இன்டர்நேஷனல் செயின் போவீங்க. எங்க படிக்கிறோங்கிறதா முக்கியம். கோர்ஸ் வந்து செகண்ட். செங்கல்பட்டிலிருந்து நசீமா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நசீமா வணக்கம். நசீமா உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நசீமா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், செங்கல்பட்டுல இருந்து நசீமா பேசுறேன். சொல்லுங்க. எங்க டாக்டர் இல்ல வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுரல் சயின்ஸ் ஒண்ணு இருக்கு, அது படிச்சா நல்லது அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர். அது படிக்கலாங்களா? அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா என்னன்னு உங்களுக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டேன் சார். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a combination of mathematics and statistics. உங்க டாக்டர்ல வந்து மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா பண்றாங்க அப்படின்னா அது தாராளமா எடுத்து படிக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ்ல இருக்கு. அண்ட் பிஷப் பெபர் காலேஜ் திருச்சியில் இந்த 2 இடத்துல தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கு. இதுல என்ன படிப்பீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது, ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பண்றது, எல்ஐசியில இப்ப நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த பாலிசிஸ்க்கு வந்து எப்படி ஸ்கீம்ஸ் எந்த மாதிரி பிரீமியம் கால்குலேட் பண்றது, இதுக்கு வந்து எல்ஐசியில ஆக்சுவல்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு. இது தவிர வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷிப்புக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணணும், என்னென்ன ரிஸ்க் வந்து அதனோட அசஸ்மெண்ட் இருக்கும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஓரியன்டா நீங்க நிறைய படிப்பீங்க. நல்ல கோர்சஸ் தான். பட் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் பீப்புள் இதை பாஸ் பண்றதுங்கிறது வந்து சிஏ மாதிரி வந்து ரொம்ப மிக கம்மி தான். பட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு. சார், இப்ப இவங்க கேட்ட மாதிரி நிறைய அன்கன்வென்ஷனல் கோர்சஸ் பத்தி கேக்குறாங்க இல்லையா? ஆனா இருந்தாலுமே அதுக்கான அவேர்னஸ் இப்பயும் கம்மியா இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து என்னன்னா அது பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்ஜினியரிங் கிணத்தை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கும். அதுல கிணத்துல தண்ணி இருக்காங்கிறத பாக்குறது இல்ல, உள்ள விழுகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். பட் மற்ற இடத்துல காம்படிஷனே கிடையாது. பட் பொறியியலே சில பிரான்சஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். பட் நீங்க இப்ப எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இதெல்லாம் கன்வென்ஷனல் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல படிக்கிறாங்க. பட் இப்ப இந்த எனர்ஜி, என்வாயன்மெண்டல், மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாலே வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் தான் படிப்பாங்க. அதனால நீங்க 4 வருஷம் கழிச்சு வெறும் 5000 பேரோட தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இல்ல 10000 பேரோட கம்ப்ளீட் பண்ணுவீங்க. வேற நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் எல்லாம் படிச்சீங்கன்னா லட்சத்துல கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டூடெண்ட் இப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் 4 வருஷம் கழிச்சு லட்சத்துல கம்ப்ளீட் பண்ணுமா இல்ல தௌசண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுமா போட்டிக்கணுமாங்கிறத இப்பவே டிசைட் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். So in addition to area of interest as well as passion, ஒரு கோர்ஸ் as well as காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணும்போது என்னதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும்ங்கறத சுருக்கமா சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் அப்படிங்கறதே இல்ல. அதான் வந்து மிக முக்கியம். நீங்க we are traveling all over India. நீங்க பாம்பே எடுத்தாலும் டெல்லி எடுத்தாலும் இதே தான் சிச்சுவேஷன். பட் நம்ம இங்க எல்லாரும் வந்து இந்த ஔவையார் சொன்ன மாதிரி தான், கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். பட் நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் இது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர்டா போறது வந்து மிக மிக நல்லது. இன்னைக்கு மரபுசாரா படிப்புகள் பத்தி நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நேயர்களை இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தி தொலைக்காட்சியில்.